Hi, this is Aishwarya from Pritech. Today என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா சி லாங்குவேஜில் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெசனுக்குள்ள போகலாம். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் தி வேரியபிள் பை 1. அதாவது கொடுத்துருக்க ஆப்ரண்ட்டில் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஆப்ரண்ட்டில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு 2 டைப் தான், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு. ஸோ எப்படி வந்து இந்த 2 இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், தட் மீன்ஸ் ப்ளஸ் ஐ. ப்ரீ இன்க்ரிமெண்ட்னாலே தெரியும், அதாவது ஒரு ஆப்ரண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, வேல்யூ ஆஃப் வேரியபிள் இஸ் இன்க்ரிமெண்டட் பிஃபோர் அசைனிங் இட் டு தி வேரியபிள்ஸ். அதாவது ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆனது அப்படின்னா அதுக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். நார்மலாக வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு என்ன சின்டாக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இது ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு சின்டாக்ஸ்னு வரும்போது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்ரேட்டர் சிம்பலை யூஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வேரியபிள் நேம் செமிகோலன் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வேரியபிள் நேம் வந்து எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஒரு மெயின் கிளாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் இதுக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட் டைப்பில் வந்துட்டு 2 வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். அதில் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 10 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் மட்டும் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு தான் என்னது நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம்? ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ஆப்பரண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப இது ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? ஏல அசைன் பண்ணியிருக்கோம் வேல்யூவை. ஓகே, அப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்? ஒரு ஆப்ரண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆனது அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப எக்ஸ்ரனுக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது? 10 இருக்குது. ஓகே, 10 வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன 11 மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த 11 கொண்டு போய் எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஏல கொண்டு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ இந்த வேல்யூ பாருங்கள், இது அதாவது ஏல அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது? இன்க்ரிமெண்ட்டாக ஆகிடுது. தட் மீன்ஸ் ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஏன்ற வேரியபிளில் கொண்டு போய் வேல்யூ அசைன் பண்ணுது. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அதுக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஒரு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். சரிங்களா, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட்எஃப்ல ஏன்ற மெசேஜை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா, அப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? 10 + 1 11 வந்து மாற்றி ஏல ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? 11 தான் இருக்குது. சரிங்களா, ஓகே. இந்த ஸ்லாஷ் என்னங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் லைன் இறங்குறதுக்காக இந்த % எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ஸா. ஸோ டிஜிட்டில் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த % அப்படிங்கிற இந்த சிம்பிளை இங்கே நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்எஃப்ல இன்னும் எக்ஸோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கே வந்து ஏயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஏலக்கு 11 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? அதுலேயும் சேம் 11 தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப எக்ஸில் எனக்கு என்ன தான் இருக்குது? 11 தான் இருக்குது. ஸோ எனக்கு 11 பிரிண்ட் பண்ணும். அப்போ ஏல எனக்கு 11 தான் பிரிண்ட் பண்ணும், எக்ஸில் எனக்கு 11 தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறப்ப அந்த சிம்பிள் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பரண்ட்டுக்கு பின்னாடி வரும். அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். வேல்யூ கேன் பி இன்க்ரிமெண்டட் ஆஃப்டர் அசைனிங் இட் டு த வேரியபிள்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு ஆப்போசிட். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்ரண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா, அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஓகே, அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கான அந்த சிம்பிள். ஓகே, செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது வேரியபிள், ப்ளஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர். ஓகே, இதில் வந்து செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணியாச்சு. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது
அதே சேம் எக்ஸாம்பிள் தான். எங்கே பார்த்தது? ப்ரீ இன்கிரிமெண்ட்ல பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இதில பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு அதே 10 தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஏ அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து ஏல அசைன் பண்ண போறோம். சரிங்களா? அந்த ஏய டிஸ்ப்ளே பண்ண போறோம். அந்த எக்ஸோட ஒரிஜினல் வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண போறோம். இதான் நம்மளுடைய மெசேஜ் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. இங்க பார்க்கும்போது எக்ஸ் வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகாது. வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10 இருக்கு. அந்த 10 ஃபர்ஸ்ட் ஏல அசைன் பண்ணிடும். சரிங்களா? அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ் இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகே. ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ல வந்து 10 இருக்கு. 10 வந்து ஏக்கு அசைன் பண்ணிடுச்சு. ஓகே. இப்போ ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10 இருக்குது. சரிங்களா? ஓகே. பிரிண்ட்எஃப்ல என்ன குடுக்குறேன் அப்படின்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேஷன்ஸ். நான் என்ன மாதிரியான ஒரு ஆப்பரேஷன் பண்ண போறேனோ, அது ஜஸ்ட் ஒரு மெசேஜ டிஸ்ப்ளே பண்றதுக்காக போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏய பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது? இப்ப ஆக்சுவல் வேல்யூ 10 இருக்குது. ஸோ 10 எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்கிரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்ப எக்ஸ்ல எனக்கு இப்ப என்ன வேல்யூ இருக்கு? 11 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 11 இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்கிரிமெண்ட் ஆனது அப்படின்னா, அது ப்ரீ இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆப்பரண்ட் இன்கிரிமெண்ட் ஆனுச்சு அப்படின்னா, அது போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. ஒரு வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்கிரிமெண்ட் ஆனது அப்படின்னா, அது போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டூ டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பை 1. இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டருக்கு ஆப்போசிட். எப்படி வந்து ஒரு ஆப்பரண்ட்டோட வந்து ஒரு வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ, அதே போல ஒரு ஆப்பரண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கும்போது, இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் இருக்கு. ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே. ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுவோம். இது என்ன சிம்பல் டினோட் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே. மைனஸ் மைனஸ் வேரியபிள் நேம். ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர், வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டருக்கான எக்ஸாம்பிள். இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டருக்கான எக்ஸாம்பிள். அதே சேம் திங் தான். பட் என்னது அந்த எக்ஸ்பிரஷன மட்டும் மாத்திருக்கேன். இங்க வந்து என்னது போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்லியிருந்தேன் கான்செப்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா, ஒரு வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இங்க வந்து என்னது, இங்க அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? இப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 10 இருக்கு. 10 ஏக்கு அசைன் பண்ணிடும். சரிங்களா? அப்ப ஏ வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும்போது எனக்கு 10 அப்படிங்கிற மாரி எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகும்னு சொன்னேனா, அப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? டிக்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் 9 இருக்கும். ஸோ எக்ஸ டிஸ்ப்ளே பண்ணும்போது 9 அப்படிங்கிற மாரி எனக்கு பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து என்னன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன? ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். சரிங்களா? ஓகே. அப்படிங்கிறப்ப ப்ரீ டிக்ரிமெண்ட்க்கு என்ன மாதிரியான சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம்க்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர யூஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் பண்ணியிருக்கோமா? ஓகே. இங்க பார்க்கும்போது, இங்க ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். அப்ப 10ஓட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடும்? 9ஆ மாறிடும். 9 வந்து எங்க ஸ்டோர் பண்ணும்? ஏல ஸ்டோர் பண்ணும். ஏய பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? 9 இருக்கு. ஸோ 9 டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கு? அடுத்து பார்க்கும்போது, சேம் திங் எனக்கு 9 தான் இருக்கு. ஸோ எக்ஸ பிரிண்ட் பண்ணும்போதும் சேம் எனக்கு 9 பிரிண்ட் பண்ணும். இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னா என்ன? அதுக்கான 2 டைப்ஸு. அ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர்னா அதுக்கான 2 டைப்ஸு. ஸோ நடத்துனது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.